ஹே காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். அது என்னன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். நெஞ்சினோரம் ஈன்றியே கோடி உயிர்களை தூரம் மிரட்டியே வாழும் பூமிக்கு பாரமாகிடும் ஒற்றை உரையின மனிதனம் தான் அப்படின்னு வந்து ஒரு வாக்கியம் சொல்லப்படுது. எப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இயற்கைகள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்ருக்குறோம். இயற்கையை அழிச்சிட்டு நம்ம வந்து எல்லாத்துலேயும் செயற்கையை நம்ம தொலைவிட்டுருக்குறோம். செயற்கையாக உருவாக்கிக்கிட்டு இதுதான் இயற்கை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தோப்புக்கறி விருந்துன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் இந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க பார்க்குன்னு. அந்த காலத்தில் என்னங்க பார்க் இருந்துச்சு? அந்த காலத்தில் என்னங்க தோப்புக்கறி விருந்துன்னு அப்படிலாம் இருந்துச்சுங்களா? இல்லவே இல்லை. எங்கே திரும்பினாலும் அப்படி தாங்க இருந்துச்சு. எங்கே திரும்பி பார்த்தாலும் நமக்கு இயற்கையாக தான் இருந்துச்சு. அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டிலேருந்து அதில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடச்சிது. ஆனால் நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வேணாம், இப்போதைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும், நான் மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதும்ப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும், ஏன் நான் கூட அப்படி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது மொத்தத்தில் நம்ம இயற்கை அழிச்சிட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு பேராபத்து தான் விளைவிக்கும். ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறையா இந்த மழை அதிகமாக மழை பெஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடுக்குள்ளே தண்ணி பிய்ந்துடும். ரீசெண்டாக சென்னையில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமே நம்ம தாங்க. இயற்கையை அழிக்க அழிக்க நமக்கு அந்த இயற்கையை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயன்றது வந்து கர்மான்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு தப்பு செஞ்சோன்னா அதுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது வந்து அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கணும்லாம் கிடையாது. அது வந்து இந்த ஜென்மத்திலே நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் கர்மாங்கிறது. அதைத்தான் நம்ம வந்து இயற்கையிட்டேருந்து வாங்கிட்டுருக்குறோம். நம்ம இயற்கையை அழிக்க அழிக்க அது நமக்கு திருப்பி வந்து அது செஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இயற்கையை அழிக்காமல் நம்ம வந்து இயற்கையை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்தோம் அப்படின்னா நமக்கும் பாதுகாப்பு, நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இருக்கட்டும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இயற்கையை காப்பாற்றி அந்த இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ தேங்க்யூ காய்.